ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வசந்தராஜ். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ அமைச்சரவையெல்லாம் கொடுத்துருந்தாங்களே 10 பேருக்கு, இதோட போதுமா இல்லை அமைச்சரவை தேவைன்னா மொத்தம் எத்தனை பேருக்கு அமைச்சர் கொடுக்கலாம், எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆல்ரெடி சட்டம் வகுத்துருக்காங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 91வது திருத்த சட்டம், அதாவது 2003 செக்ஷன் 164(1)A அப்படின்ற செக்ஷன் படி, அதாவது 15%, அதாவது டோட்டல் அசம்பிளி பார்த்தீங்கன்னா 234 தொகுதினா மேக்ஸிமம் 35 எம்எல்ஏக்களை நீங்கள் மினிஸ்டராக நியமிக்கலாம். ஓகே, இப்போ 35 இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மினிமம் 12 பேரை வச்சாவது ஸ்டேட் கேபினெட், அதாவது ஸ்டேட் கேபினெட் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும். மினிமம் 12 மெம்பர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 35, இது இன்க்ளூடிங் சிஎம்இ சேர்த்து தாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களால் 35 அமைச்சரை தான் நிர்ணயிக்க முடியும் நீங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி 10 பேரை டிவிகே சார்பில் நிற்க வச்சு, அதாவது மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இன்னும் அந்த கட்சியிலேருந்து 25 மேக்ஸிமம், மினிமம் 1. ஓகேங்களா? இப்போ விஜய் எத்தனை அமைச்சரை நிர்ணயிக்க போகிறாரு, இப்போ அதை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை கொடுப்பாரா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதிமுகலேருந்து 25 பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால அவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் ஆதரவு கொடுத்த திருமாவளவன் அவர்கள் பிசிகே கட்சியும் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் விலகிடுவோம், ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. அதனால் பிசிகேக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கறதாகவும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எப்படி போகுது அப்படின்றது தெரியாது. உங்களுக்கு எத்தனை அமைச்சர் டிவிகே சைடில் இன்னும் கொடுப்பாங்க, அதை எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு கெஸ் இருந்ததுன்னா நம்பரை நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம டீட்டெயிலாக அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது இன்னும் அடுத்த கொஷின் வரும். நிறைய பேருக்கு நான் அமைச்சரவை கொடுத்து தான் ஆகணும், நிறைய பேர் அமைச்சர் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ ஜெயிக்காத ஒரு எம்எல்ஏ அமைச்சராக முடியுமா அப்படின்னு பார்த்தா அமைச்சராக சாத்தியக்கூறு இருக்குங்க. அவர் பேர் அறிவிச்சதுக்கப்புறம் 6 மாதத்தில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சாகணும். சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.